ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த கோடு பைத்தானில் இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோடோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு பிரமிட் ஷேப்பில் அந்த டெக்ஸ்டெல்லாம் பிரிண்ட் பண்ணோம். நம்ம இங்கே ஸ்டார் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஸ்டாரை பிரமிட் ஷேப்பில் பிரிண்ட் பண்ணோம். இங்கே நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதை பிரமிட் ஷேப்பில் பிரிண்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்து ரன் பண்ணும்போது பிரமிட் ஷேப்பில் ரன் பண்ணிடுது. சரிங்களா? ஸோ படி ஸ்டாரை கொடுத்துக்குவோம். இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக நம்ம ஒரு கம்மி வேல்யூ எடுத்துக்கிறோம். சிம்பிளாக புரியறதுக்காக நம்ம 3 எடுத்துக்குவோம். சரிங்களா? 3 எடுத்து ரன் பண்ணால் 3 லைனுக்கு மட்டும் அந்த பிரமிட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, முதல்ல அதுக்கான மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டு அந்த மெத்தடை இங்கே கால் பண்ணுறோம். அதனால் இங்கே பிரிண்ட் ஆகுது. இந்த மெத்தட்குள்ளே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃபார் லூப் இருக்குது. சரிங்களா? ஃபார் லூப்பில் இந்த என்னன்றது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் லூப்பில் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 1லேருந்து n+1. என்ன இப்போதைக்கு 3 இருக்குது n. ஸோ n+1 4. 1லேருந்து 4 வரைக்கும் இந்த ஃபார் லூப் ரேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 to 4ன்னு கொடுத்தாங்கன்னு வைங்க. 1 வந்து ஐக்கு ஸ்டார்டிங் வேல்யூவாக இருக்கும். 4 வரும்போது அந்த லூப் வந்து எண்ட் ஆகிடும். 4th வேல்யூ அந்த லூப்பில் வராது, அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ 1 to 4னா ஐக்கு கிடைக்க போகிற வேல்யூ இந்த லூப்பில் 1 2 3 3 வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? 3 வேல்யூ கிடைக்கும்போது அது 3 லைனை எடுத்துக்குது. ஐ 1ஆக இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஐ 2ஆக இருக்கும்போது இந்த 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஐ 3ஆக இருக்கும்போது இந்த 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே நம்ம வந்து இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டார் இல்லாத இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணோம். அப்போ தான் இந்த ஃபார்ம் கிடைக்கும். சரிங்களா? இங்கே இந்த ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் 1 ஸ்டார் வருது. செகண்ட் லைனில் 1 ஸ்பேஸ் 3 ஸ்டார். தேர்ட் லைனில் எந்த ஸ்பேஸுமே இல்லை, 5 ஸ்டார் வருது. அப்படி நம்ம மேனுவலாக கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பண்ணி காட்டுறேன். 2 ஸ்பேஸ் 1 ஸ்டார். அடுத்த லைனில் 1 ஸ்பேஸ் 3 ஸ்டார். அடுத்த லைனில் ஸ்பேஸே இல்லை, 5 ஸ்டார். இப்படி நம்ம மேனுவலாக இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தலாம். அதை ப்ரோக்ராமில் எப்படி ஏற்படுத்துகிறோன்னா, இப்போ ஃபார் ஐ 1 to இங்கே இருக்க போகிற வேல்யூ வந்து 4. ஏன்னா n வந்து 3ன்னு கொடுத்துருக்கோம். 3 + 1 4. 1 to 4னா ஐ வேல்யூ 1லேருந்து 4 வரைக்கும். 4வது வேல்யூ வராது, 3 வரைக்கும் தான் இருக்கும். 1 2 3. இப்போ ஐ 1ன்னு கிடச்சிருச்சு. 1ன்னு கிடச்ச உடனே ஃபார் ஜே இன் ரேஞ்ச் n-i. சரிங்களா? இதில் வந்து இந்த லூப்பில் வந்து நம்ம ஸ்பேஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த லூப்பில் வந்து நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ வந்து 1 இருக்குது. ஜே வந்து ஜேவோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா n-i. n வந்து 3. சரிங்களா? ஐ வந்து 1. 3 - 1 2. ஸோ ஜேவோட ரேஞ்ச் வந்து 2 தான், அதோட மேக்ஸிமம் 2. ஸோ அதுக்கு ஜேக்கு கிடைக்க போகிற வேல்யூ 0 1 2 வேல்யூ தான் கிடைக்க போகுது இந்த இதில். சரிங்களா? ஸோ இப்போ ஜே வந்து 0வாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் ஜே 1ஆக மாறுது, இன்னொரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுது. சரிங்களா? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எண்டுன்றது பார்த்திங்களா, இந்த எண்டு இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம பிரிண்ட் பண்ணுறது இந்த ஸ்டார்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இன்னொரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். அப்படி ஆகாது. இந்த எண்டு இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும், அதுக்கு கீழே இன்னொரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்த லைனுக்கு போகாத தவிர்க்கிறதுக்கு தான் இந்த எண்டுன்னு போட்டு இதுக்குள்ளே ஒரு நோ வேல்யூவே இல்லாத மாதிரி ஒரு ஏஸ்டிக் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ ஜே வந்து 0ன்னு இருக்கும்போது ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஜே 1ன்னு வரும்போது ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். இதோட மேக்ஸிமமே 2 தான் இருக்குது. இப்போ n-i 3 - i வேல்யூ 1 2. அதோட 0 1ஓட இந்த லூப் எண்ட் ஆகிடும். அடுத்த லூப்புக்கு போயிடும்.
அடுத்த லூப்பில் கேன்ற வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கே இன் ரேஞ்ச் 1லேருந்து 2 இன்ட் ஐ வேல்யூ எவ்வளோ 1. ஸோ 1 to 2 1 to 2ன்றது அதோட மேக்ஸிமம். ஸோ கேக்கு கிடைக்க போகிற வேல்யூ 1 மட்டும்தான். ஸோ கே 1 இருக்கும்போது இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். அதோட இந்த லூப் முடிஞ்சிடும். இந்த பிரிண்ட் எதுக்கு வச்சுருக்கோன்னா அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு. பிரிண்ட்டு போட்டு இப்படி எதுவுமே பண்ணாமல் விட்டால் அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்த லைனில் நம்ம 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு போயிடும். ஸோ இப்போ ஐ வேல்யூ வந்து 2 ஆகுது. ஐ 2 ஆன உடனே மறுபடியும் இந்த 2 லூப்பும் ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகும், ஸ்டாரும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ வேல்யூ 2 ஆன உடனே என் வேல்யூ வந்து 3ன்னு இருக்குது. ஐ 2 ஆன உடனே என் வேல்யூ 3 - 2 1. ஸோ ஜே இன் ரேஞ்ச் 1 மட்டும்தான். ஸோ அதுக்கு ஜேக்கு கிடைக்கிற போகிற வேல்யூ ஜே = 0 மட்டும்தான். ஜே 0வாக இருக்கும்போது இதோ இந்த இடத்துல இந்த ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிவிடும். அதோடு இந்த லூப் எண்ட் ஆகிடும். அப்புறம் அடுத்த லூப்புக்கு வரும். அடுத்த லூப்பில் கே இன் ரேஞ்ச் 1 to 2 இன்ட் ஐ வேல்யூ வந்து இப்போ 2 இருக்குது. சரிங்களா, 2 × 2 4. 1 to 4னா அதுக்கு கேக்கு கிடைக்க போகிற வேல்யூ பார்த்திங்கன்னா 1 2 3 1 2 3 3 வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ கே 1 இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது. கே 2 இருக்கும்போது இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது. கே 3 இருக்கும்போது இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது. ஆல்ரெடி ஜே 0 இருக்கும்போது ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதோட அந்த லூப் முடிஞ்சிருச்சு. கேக்கு 3 வேல்யூ கிடைக்கிறதுனால 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகி இந்த லூப் முடியுது. அப்புறம் பிரிண்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுறோம். சரிங்களா, ஸோ இப்போ ஐ வேல்யூ வந்து 3 ஆகிடுது. சரிங்களா, ஐ 3 ஆன உடனே ஜேயில் 3 - ஐ. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் லைன்ஸ் 3 கொடுத்துருக்கோம். ஐ வேல்யூ 3 ஆயிடுச்சு. ஸோ ஜே வந்து இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். ஸோ ஜேக்கு எந்த வேல்யூமே இல்லாததுனால இந்த லூப்பு எக்ஸிக்யூட்டே ஆகாது. அப்படியே நெக்ஸ்ட் லூப்புக்கு போயிடும். ஸோ 3வது லைனில் ஸ்பேஸே பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் லூப்பில் கே இன் ரேஞ்ச் 1 to 2 இன்ட் ஐ வேல்யூ வந்து இப்போ 3ல் இருக்குது. 2 × 3 6. ஸோ கேக்கு கிடைக்க போகிற வேல்யூ பார்த்தா 1 2 3 4 5. 6க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 5. 1லேருந்து 5 வரைக்கும் 5 வேல்யூ கிடைக்க போகுது. சரிங்களா, கே 1 இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. கே 2 இருக்கும்போது இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். கே 3 இருக்கும்போது இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி 4 5க்கு ரெஸ்பெக்டிவ் ஸ்டார்ஸு பிரிண்ட் ஆகிடும். அதோட இந்த லூப் முடிஞ்சிடும். சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருக்குற லைன் 3 தான். 3ன்னு கொடுக்கும்போது ஐ வேல்யூ 3ஓட முடிஞ்சிடுது. அதோட மேக்ஸிமம் வேல்யூவே 4ன்னு இருக்கும். 4 வரும்போது ஃபங்க்ஷன் அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ 3ஓடவே முடிஞ்சிடும். நம்மளுக்கு 3 லைன் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இப்படி தான் இந்த கோடு சிம்பிளாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இங்கே நம்ம எத்தனை லைன் கொடுக்குறோமோ அத்தனை லைனுக்கு அந்த பிரமிட் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 8ன்னு கொடுப்போம். 8ன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது 8 லைனுக்கு அந்த பிரமிட் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இப்படி தான் இந்த கோடு ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.